ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மதத்தை பின்பற்றுகிற வாழ்க்கை அல்ல, கொள்கைகளை பின்பற்றுகிற வாழ்க்கை அல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரை பின்பற்றுகிற வாழ்க்கை. கொஞ்சம் ராமின் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே அடிப்படையான கொண்ட வாழ்க்கை அல்ல. இது இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் வாழும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேவனே அதை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, பங்கு பெறணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவர் நம்மை அழைக்கிறார். இந்த கிறிஸ்துவுடனே ஐக்கியப்படும்படியாக அந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டும். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, உங்களை எதுக்கு அழைத்த தேவன்? இயேசுவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பது நம்முடைய பலத்தில் அது நிற்க போகிறதல்ல, அது தேவனுடைய பலத்தில் நிற்க போகிறது. இந்த இயேசுவோடு கடைசி வரைக்கும் உங்களை ஐக்கியமாய் வைப்பதற்கு, அந்த ஐக்கியத்தில் நிலைத்து நிற்க வைப்பதற்கு இந்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்.